ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய ஊழியங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மே மாதம் முழுசும் சொல்ல முடியாது, பாதி நான் சவுத் இந்தியாவில் நான் பிபிஎஸ் மினிஸ்ட்ரிக்காக நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறமா நான் மறுபடியும் இங்கே குஜராத்தில் ஊழியங்கள் இருந்தது நிமித்தமாக மே மாதம் கடைசியில் நான் வந்துட்டு ஒரு 2-3 மீட்டிங்ஸ் இருந்துச்சு. அதனால நான் இங்கே வந்துட்டேன். மறுபடியும் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் நான் பீகார் போயிருந்தேன். பீகாரில் ஒரு டீம் பெங்களூர்ல வந்திருந்தாங்க, அவனை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களோட நான் சென்றிருந்தேன். பீகாரில் போயிட்டு ஒரு சர்ச் டெடிகேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரியில நான் போன இடங்களில எங்கெங்கெல்லாம் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டோடைய வசனத்தை நான் போதிக்கிறது வழக்கம். அதனால நான் எங்க போனாலும் எந்த நான் போகும்போது கூட நான் மெட்டீரியல்ஸோட தான் போவேன். சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுக்கு அனைத்து என்கிட்ட இருக்கிற ஒரு சில காரியங்களை நான் எடுத்துக்கொண்டு நான் போக ரெடியா இருப்பேன். அதனால நான் அங்கே போகும்போது எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சது. நான் போன இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்க இருக்கிற சிறு பிள்ளைகளை சந்திக்க முடியாது, ஆண்டோடைய வசனத்தை அவர்களுக்கு போதிக்க முடியாது. கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பீகார்ல நாங்க போன அந்த இடத்துல சண்டே சர்வீஸ்க்கு நாங்க போனோம். சாட்டர்டே போய் சேர்ந்துட்டோம். அடுத்த நாள் சண்டே சர்வீஸ்க்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தூரம், நாங்க போன இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு வில்லேஜ், பயங்கரமான ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல போய் சண்டே சர்வீஸ் நடக்குது. நான் என்ன யோசித்தேன், எனக்கு பிள்ளைங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 10 பசங்க கிட்ட வந்துட்டாங்க. நான் அந்த வீடியோஸ் நான் போடுறேன், போட்டோஸ் நான் போடுறேன். பீகார்ல அவனுடைய வசனத்தை அந்த பிள்ளைகள் பகிர்ந்து கொண்டோம். அதே போல அந்த அந்த நாங்க போய் தங்கியிருந்த இடத்துல அது ஒரு ஹாஸ்டல் மாதிரி. அது அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் மீட்டிங், ஃபுல் டே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணதே பிளான்லேயே கிடையாது. ஆனா ஃபுல் டே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு அவனுடைய வசனத்தை போதிக்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்தார். அது முடித்து விட்டு பீகார் ஊழியர்களை முடித்து விட்டு நாங்க அங்கிருந்து டார்ஜிலிங்க்கு நாங்க போனோம். பீகார்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் நியூ ஜலபைகுரி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அது வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து நாங்க ஜீப்ல டார்ஜிலிங், நான் வாழ்க்கையில முதல் முறையா நான் டார்ஜிலிங்க்கு போறேன். ஒரு 50 கிலோமீட்டர் மலை மேல இப்படியே இருக்கு ஜீப். இது வரைக்கும் நாங்க இருக்கிறது இது ஒரு ஹில்ஸ் பகுதி தான். நாங்க இருக்கிறது ஃபாரஸ்ட். ஆக்சுவலா இங்க இருந்து மேல ஹில்ஸ்க்கு நான் போயிருக்கிறேன். ஆனா 50 கிலோமீட்டர்ஸ் ஜீப் இப்படியே போச்சு. போயிட்டே இருக்குது, ஏறிட்டே இருக்குது. 50 கிலோமீட்டர் இப்படியே வாழ்க்கையில முதல் முறையா நான் போனேன். டார்ஜிலிங்ல மேல நாங்க போன இடத்துல மழை. நாங்க பீகார்ல பயங்கரமான வெயில், எல்லாம் வேர்க்குருவே வந்துருச்சு, அவ்வளவு வெயில். ஆனா டார்ஜிலிங் போனா அப்படியே என்டையர் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்க மழை மேல போக 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 மழை, குளிர். அற்புதமான ஒரு பயணமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, நான் போன அந்த இடத்துலயும் நாங்க மழை இருந்ததுனால அதிகமான ஊழியத்துக்கு எங்களால போக முடியல. ஆனால் நான் போன இடத்துல அந்த பாஸ்டர் வீட்டுல அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. ஒரு 4-5 பசங்க வர்றாங்க. அதாவது நாங்க போன இடம் என்னன்னு சொல்றோம் பாருங்க. டார்ஜிலிங்ல அவங்க நேபாளி இந்தியன்ஸ், அவங்க ஃபுல்லா நேபாளி தான் பேசுறாங்க. ஆனா அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நேபாளி தான் பேசுறாங்க, நேபாளி ஃபுட்டு தான் சாப்பிடுறாங்க, நேபாளி எல்லாமே நேபாளி தான் அவங்க. ஆனா அவங்க இந்தியன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர், அவங்க குடும்பம், அவங்களுடைய மகள் ஒரு இடத்துல, அந்த பிள்ளைங்க ஒரு 4-5 பிள்ளைங்க வராங்க, டியூஷன் வராங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த பிள்ளைங்களுக்கு நான் அசோசியேஷன் தருவீங்க. அழகா இங்கிலீஷ் பேசுறாங்க அந்த பிள்ளைங்க, சின்ன பசங்க இங்கிலீஷ் பேசுறாங்க அழகா. அவங்க இங்கிலீஷ்ல அவனுடைய வேத வசனத்தை பாட்டு சொல்லி கொடுத்தேன், வசனம் சொல்லி கொடுத்து ஒரு மேஜிக் பண்ணேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, எக்ஸைட் ஆனாங்க. நான் வித்தியாசமா என் கூட வந்திருக்கவங்க கிட்டே நான் சொன்னேன், நம்ம ஊர்ல இந்த மாதிரி இல்லை. பீகார்ல கூட நான் ஒரு ஃபுல் டே நான் மீட்டிங் நடத்தினேன் பசங்களுக்கு. ஆனா இது 4 பசங்க அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த அவங்க பார்த்தோன்னே அப்படியே அவனுடைய எக்ஸைட்மெண்ட் வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. வா சூப்பர், கை தட்டி அப்படியே வா ஊன் கட்டுறாங்க. நான்
பார்த்தேன், இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, நம்ம ஊர்ல கூட இப்படி எல்லாம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு ஒரு பசங்க உற்சாகமா, அவங்க எல்லாம் கிறிஸ்தவ பசங்க கிடையாது, அவங்க யாருமே கிறிஸ்தவ பசங்க கிடையாது. ஆனா அற்புதமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் தந்தார். அந்த இடத்துல நான் தங்குனது, அது மேல நாங்க வீடே மலை மேலதான். நான் அந்த வீடியோஸ் போட்டோஸ் நான் போடுறேன் பாருங்க. அது மேல ஏறி ஒரு நாள் நாங்க போனோம். மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஒரு அட்வென்ச்சரா இருக்கு. என்ன கூட்டு போனாங்க. என்னால ஏற முடியல, நடக்க முடியல. வாங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 4 பேர் மேல போய் மலை மேல ஏறி 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 அது ஏறும் போது நல்லா தான் இருந்துச்சு, இறங்கும் போது பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. அப்படி அது அந்த ஊழியங்கள் மாத்திரம், நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த ஊழியங்கள் மாத்திரமல்ல, அன்றைக்கு நாங்க தங்கியிருந்த ஒரு வாரம், அந்த ஒரு வாரம் நான் பார்த்த நபர்கள் வந்து என் கூட அந்த டீமோட நான் போனேன். அந்த டீம்ல ஒரு சிலர் எனக்கு தெரிந்தவங்க இருந்தாங்க, ஆனால் தெரியாதவர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவர்களோடு கூட நாங்கள் பேசி எல்லாமே வந்து ஒரு சிலர் ஊழியம் ஃபுல் டைம் ஊழியம் பண்றாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஊழியம் பண்றாங்க, ஊழியத்துக்கு உதவி செய்யறாங்க. இப்படி ஒரு டீம். அந்த டீம்ல நாங்க அந்த தங்கி இருந்த அந்த எல்லாருமே என்னோட வயசு கம்மின்னு சொல்லிட்டு போனா ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஏற்கனவே 10-15 பேர் கிட்ட இருந்திருப்போம் அந்த டீம்ல. அந்த டீம்ல என்னோட வயசு கம்மின்னு சொன்னா ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க. மற்றபடி எல்லாமே எனக்கு சீனியர்ஸ் தான். அவங்க பேசுற காரியங்கள், அவங்க வாழ்க்கையில அவங்க ஷேர் பண்ண காரியங்கள், சிலர் சொல்லும் போது, ஒரு அண்ணன் சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி சவுதிலயோ துபாயிலயோ எங்கேயோ போய் நான் மாட்டிக்கிட்டேன், வேலைக்கு போனேன், திருப்பி வர முடியல, சரியான சாப்பாடு இல்ல, அவ்வளவுதான், நான் செத்து போயிட முடிவுப்பட்டேன், எனக்கு திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கண்ணீர் வடிச்சு முட்டி போட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே உதவி செய்யுங்க. அப்படி அவருடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. அதே மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில அவருடைய அனுபவங்களை கேட்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு உற்சாகம். நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே, ஒரு வாரமா போய் நான் பீகார்ல, டார்ஜிலிங்ல, குஜராத்ல எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க, நான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே. ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த நான் உன்னுடைய வாழ்க்கையிலும் செய்வேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஊழியமா இருந்துச்சு. இதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் போன அத்தனை இடங்களிலும், அத்தனை டார்ஜிலிங்லாம் மலை மேல ஏறும் போதே மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஏறும் போது அவ்வளவு ஸ்பீடா ஏறுறாங்க, இறங்கும் போது அவ்வளவு ஸ்பீடா இருக்கு. பயம், அப்படி பார்த்தா பாதாளம் தெரியுது கீழே. அப்படியே மலை மேல யோசித்து பாருங்க, அவ்வளவு மேல இருந்து கீழே பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது. கர்த்தர் பாதுகாத்தார். அதுவும் அந்த மேல ஏறி அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போகும்போது இப்படி இறங்குது, கீழே இப்படி இறங்கலைங்க, இப்படி இறங்குது ஜீப்பு, இப்படி இறங்குது. மலை இவ்வளவுதான் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே பாதாளம், இப்படி இறங்குது ஜீப்பு. பயந்துட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு தான் போகணும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் போன அத்தனை இடங்களிலும் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட வந்தார். நான் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாங்க எல்லாம் டார்ஜிலிங்லாம் முடிச்சுட்டு நாங்க திருப்பி வந்து நாங்க வெஸ்ட் பெங்கால்ல ட்ரெயின் ஏறணும். நியூ ஜல்பைகுரி அப்படின்ற ஸ்டேஷன். நீங்க ஒரு கொஞ்ச நாட்களுக்கு, ஒரு 2 வீக்ஸ் பேக் நீங்க டிவி நியூஸ் நீங்க ரெகுலரா நீங்க பாக்குறவங்களா இருந்திருப்பீங்கன்னா நிச்சயமாக இந்த காரியத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து ஏற்கனவே நிறைய 15 பேருக்கு மேல செத்து போனாங்க, நிறைய பேருக்கு அடிபட்டது. அது எந்த இடத்துல நடந்ததுன்னா, நாங்கள் ரயில் ஏறுகின்ற அதே நாள்ல அந்த நியூ ஜல்பைகுரி ஸ்டேஷன்ல தான் நாங்க ஏறுறோம் ட்ரெயின். நாங்க ஏற அந்த ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் நின்றுட்டு இருந்திருக்குது, கூட்ஸ் ட்ரெயின் பின்னாடி வந்து அந்த பேசஞ்சர் ட்ரெயினை இடிச்சு நிறைய பேர் ஸ்பாட்ல இறந்து போன அந்த செய்தி. நாங்க ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறோம், ட்ரெயின் வரும் வெயிட் பண்ண பாக்குறாங்க, ட்ரெயின் வருது, லேட்டா வருது. மதியானம் 2:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் நைட்டு 8 மணிக்கு தான் வந்துச்சு. ஏன்னா நாங்க அந்த ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் ஆக்சிடென்ட், நாங்க போற ரூட் அடுத்த ஸ்டேஷன்ல ஆக்சிடென்ட் நடந்ததுனால ட்ரெயின் எல்லாத்தையும் நாங்க வர்ற ஸ்டேஷன் வரைக்கும், அந்த நியூ ஜல்பைகுரின்றது பெரிய ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் வந்து நிக்குது. அதுக்கப்புறமா இன்ஜின் அப்படியே கழட்டி பின்னாடி எடுத்துட்டு வந்து இப்படி மாட்டி இப்படி ரிவர்ஸ்ல போய் நாங்க போக வேண்டிய இந்த ரூட்ல இப்படியே சுத்தி எங்கேயோ சுத்தி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரூட்ல ஜாயின் பண்ணி, ஏன்னா இந்த ஸ்டேஷன்ல தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நாங்க அடுத்த ஸ்டேஷன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் போக முடியாது, அதனால டைவர்ட் பண்ணி விட்டு சுத்தி எங்கேயோ வந்து மறுபடியும் அதே ரூட்ல ஜாயின் பண்ணி ட்ரெயின் போனதுனால 3 நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன்கிழமை நைட்டு தான் ஏற்கனவே 9-10 மணிக்கு தான் நாங்கள் பெங்களூர்ல வந்து இறங்கணும்.
நாள் ட்ரெயின்ல. அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல, ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் டிராவல் பண்றது ஒன்றும் புது விஷயம் கிடையாது எனக்கு. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு, ஒருவேளை நாங்க ஏன் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. அதே ரூட் தான், கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த நாள் ஆக்சிடென்ட் நடந்த நாள் நாங்கள் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கோங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில நான் ஜீவனோடு கூட இருக்கேன். ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின்ல இல்ல நாங்க வர ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா இந்த நாள்ல நான் உங்களோட பேசிட்டு இருக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நாள் காலையில எந்திரிச்சு நம்ம கண்ணை முடிச்சு பார்க்கறது கர்த்தருடைய கிருபை, ஜீவனோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. மறுபடியும் இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. இந்த ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நான் என்னுடைய வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். God bless you. God bless you.